ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளண்டட் மேட்சோட 26வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஈஷியன் உள்ள வரும்போதே உங்களை பார்க்கணும்னு ஜின்ஷா ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு ஆசைப்படுறாளா? என்ன காரணமா இருக்கும்னு பல்ல காட்டிட்டே உள்ள ஈஷியன் போயிட்டு இருக்கான். சரி ஓகே, அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஜுவல்லரி எல்லாம் வாங்கி வைங்க, கிஃப்டா கொடுத்துட்டு பார்க்க போலான்னு பல்ல காட்டிட்டே கிளம்புறான். அப்போ ஒரு பையன் வரான். சிங்லான் வந்தாங்க உங்களை பாக்குறதுக்கு, நாங்க உள்ள உட்கார வச்சிருக்கோம்னு சொல்ல, எதுக்காக அவளை உள்ள விடுறீங்க அப்படின்னு கேட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு திட்டிட்டே உள்ள ஈஷியன் போறான். உனக்கு ரொம்ப இந்த இடத்துல இருக்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா பக்கத்துலதான் ஒரு ரூம் காலியா இருக்கு, இப்பதான் ஒரு கைதி செத்து போயிட்டான், அங்க வேணா உன்னை உள்ள போட்டு விடவா அப்படின்னு சிங்லான் கிட்ட ஈஷியன் கேட்டுட்டு இருக்கான். சிங்லான் பாக்குறா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால நீ இப்படி எல்லாம் பேசுற, நான் பொறுத்துட்டு இருக்கேன், என்னைக்காவது உன்னை பிடிக்கிறத நான் நிறுத்துறேன்னு வச்சுக்கோயேன், அப்ப இந்த மாதிரி பேசிப்பாரு, அப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஈஷியன் அதெல்லாம் கண்டுக்காம, சரி எதுக்கு இங்க வந்திருக்கான்னு கேட்க, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான். சென்னை இருக்கான்ல, அவன் மேரேஜ்க்கு ப்ரொபோசல் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ல, கேட்டதுமே ஈஷியனுக்கு ஷாக் ஆகுது. யாருக்கு ப்ரொபோசல் கொடுத்திருக்கான்னு கேட்க, வேற யாருக்கு, ஜின்ஷாக்கு தான் அப்படின்னு சொல்ல ஈஷியன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஆமா, அதுவும் இல்லாம பெரிய அதிகாரியோட ஒய்ஃப மேட்ச் மேக்கர் ஆக்கி ஊர்ல எல்லாரும் மூக்குல விரல வைக்கிற மாதிரி செஞ்சுட்டான். சோ அதனால இந்த குடும்பத்தை எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறாங்க. சென்னை வீட்லயா கல்யாணம் பண்ண போறீங்கன்னு அத்தனை பேரும் ஜின்ஷாவை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு சொல்ல, இதெல்லாம் போய் உண்மையா இருக்காதுன்னு கத்திட்டே ஈஷியன் அங்க இருந்து போறான். நேரா ஜின்ஷாவோட வீட்டுக்குள்ள போறான். இவன் நுழையறத பார்த்து சில பேர் தடுத்து நிறுத்துறதுக்கு வராங்க. அதெல்லாம் எதையும் அவன் கண்டுக்கிறதே இல்ல. அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கான். போற வழியெல்லாம் ஜின்ஷா அவன் கூட க்ளோஸா இருந்த ஒரு மொமெண்ட பத்தியும் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். அப்படியே பயங்கர டென்ஷனோட அவன் நேரா உள்ள போயிட்டு இருக்க. இந்த விஷயம் அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியுது. வேலைக்காரங்க யாரையும் வச்சு தடுத்து நிறுத்த முடியாது, அவன் ஏதாவது பண்ணிருவான், போய் என் பையனை கூட்டிட்டு வாங்க, என் 2வது பையனை கூப்பிட்டு தடுத்து நிறுத்துங்க, அவன் ஜின்ஷாவை பார்க்க கூடாது, கல்யாணத்துல ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்னு பாட்டி கத்துறாங்க. இங்க ஜின்ஷா கிட்ட அவங்க அக்கா பேசிட்டு இருக்காங்க, ஈஷியனோட அக்கா. நீ சொல்லிட்டியாமா என் தம்பி கிட்ட உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு? உனக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல, ஆனா என் தம்பி உன்னை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்தாமா அப்படின்னு சொல்ல, ஜின்ஷா பாக்குறா, நான் ஈஷியன் கிட்ட சொல்லலான்னு தான் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், ஈஷியனை பார்க்கவே முடியல, அதான் நாளைக்கு நான் மீட்டிங் பண்றது கூட ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்ல, ஒரு தடவை கூட அவன் உன்னை லவ் பண்றங்கிற விஷயத்த உன்கிட்ட சொன்னதே இல்லையான்னு கேட்க, ஜின்ஷா பாக்குறா, ஒரு தடவை கூட சொன்னதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது நிஜமாவான்னு அக்கா கேட்டு ஷாக் ஆகுறாங்க. நீ என்னைக்காவது ஒரு நாளாவது அவன் மேல உண்மையா பாசம் வச்சிருந்திருக்கியா அப்படின்னு கேட்க, ஜின்ஷா பாக்குறா, பாசம் வச்சிருந்திருக்கேனா அப்படின்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு எப்பவுமே அவனை ரொம்ப பிடிக்கும், அவனோட ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. இப்ப என்ன சொன்னன்னு ஒரு குரல் கேக்குது. வெளியே ஈஷியன் நின்னுட்டு இருக்கான். வேகமா கோபத்தோட உள்ள வந்து, இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். என்னடா ஆச்சு, ஏன் இப்படி ஓடி வந்திருக்க, ஏன் கத்துறன்னு கேட்க, நீ சென்னை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கோபத்தோட அவன் கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்கும் போதே ஜின்ஷாக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க திங்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு கையில வெப்பனை வேற எடுத்துடுறான், யாரும் என் பக்கத்துல வரக்கூடாதுன்னு. எதுக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போற, ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறன்னு ஈஷியன் கண்ணுல இருந்து கண்ணீரா வலியுது. ஆனா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வேற ஜின்ஷா சொல்லிடுறா. பக்கத்துல இருக்க வேசெல்லாம் வால் வச்சு அடிச்சு நொறுக்குறான். ஈஷியன் கண்டபடி கத்த ஆரம்பிக்கிறான். ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். உன்கிட்ட நான் சொல்லலாம் தாண்டா நினைச்சிட்டு இருந்தேன், உன்னை எத்தனையோ தடவை பார்க்க கூப்பிட்டேன், நீ வரவே இல்லைன்னு சொல்ல, அப்ப கூட நீ அவனை லவ் பண்றியா, நீ போய் சொல்ற, வாய்ப்பில்ல நீ ஈஷியன் கத்த ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்போ நம்ம ஜின்ஷாவோட பெரியப்பா வேலைக்காரங்க எல்லாம் உள்ள ஓடி வந்துட்டு இருக்காங்க. எல்லார பார்த்தும் வாழை நீட்டிட்டு இருக்கான். நான் விட மாட்டேன் அப்படின்னு. ஜின்ஷா பாக்குறா, வாழை கீழே போடுறா, பேசிக்கலாம், 2 பேரும் உட்காந்து பேசலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் விட மாட்டேன், நீ அவனை லவ் பண்ற நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பைத்தியக்காரன் மாதிரி சிரிக்க ஆரம்பிக்க, ஜின்ஷாவோட வேலைக்கார பொண்ணு அங்க வந்துடுறா. கையில இருந்து வாழை அவனை எதிர்பார்க்காத நேரம் பார்த்து புடுங்கி வச்சிடுறா. வேகமா ஈஷியனோட அக்கா போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு, ஜின்ஷா இங்க இருந்து போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்ஷாவை மத்த ஆளுங்க அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஈஷியன் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. அவளை பார்த்துட்டே போகாதன்னு கத்திட்டே டக்குன்னு வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். ஜின்ஷாக்கு அதை பார்த்துட்டு போகிறதுக்கு மனசே வரல. ஈஷியன்னு சொல்லிட்டு வேகமா பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா ஜின்ஷாவை தள்ளி விட்டுட்டு, இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஈஷியன் கிளம்பி போயிடுறான். ஆனா ஜின்ஷாக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அவளால தாங்கிக்கவே முடியல. நெஞ்சு புடிச்சிட்டு அவ படுக்க கதறி அழ ஆரம்பிக்கிறா. எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஈஷியன் வெளியே போறவன் குதிரையை எடுத்துட்டு நேரா கிளம்பி போயிட்டு இருக்கான். இனிமே இந்த வீட்டுக்கே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம சென்னை ராஜா கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சென்னை ட்ரெஸ் எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு அங்க உள்ள போயிட்டு இருக்கான். ராஜாவை பார்த்துட்டு பக்கத்துலயே தான் உட்காந்துட்டு இருக்காரு அந்த டீச்சர் இருக்காருல்ல அவரு. சென்னை இப்ப வந்துட்டு தண்டனை காலத்துல இருக்கான், அவனை நீங்க கூப்பிடுறது சரியா இருக்காது, தப்பு ராஜான்னு சொல்ல, சரி ஒரு தடவை தப்பு நடந்துருச்சு, இனிமே நடக்காது,
சென்னுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் அவ்ளோ பெரிய டொனேஷன் கொடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாமே. நீங்க 2 பேரும் எப்படி பாத்துக்கிட்டீங்க? ரொம்ப கியூரியஸா இருந்தது. அதை கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சென்னை பத்தி கேள்வி கேட்க, பர்சனல் விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது ராஜா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, நான் வந்து ப்ரொஃபஷனலா கேட்கவா, அந்த டொனேஷன் கொடுத்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி கேக்குற மாதிரி ராஜா ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டதுமே இந்த மாஸ்டருக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. ராஜா, எனக்கு முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு, நீங்க இந்த மாதிரி தேவையில்லாத கதையை பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அது வந்து நான் எப்படி பாத்துக்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சென்னு சொல்ல வரான். அதுக்குள்ள ராஜா பக்கத்துல இருக்க இன்னொரு ஆளையும் பசிக்குது போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு அங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப சென்னும் குட்டி ராஜாவும் மட்டும்தான் இருக்காங்க. சென்னை பக்கத்துல கூப்பிட்டு ராஜா ஒரு முக்கியமான வேலையை சொல்றாரு. டீச்சர் ஈஷியனோட அப்பாவை கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. கோர்ட்ல அதுக்கு எல்லா விதமான ஆதாரங்களையும் கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு தான் சப்போர்ட் இருக்கு. கோர்ட்ல என்னால அவரை மீற முடியாது. ஆனா எனக்கு ஈஷியனையும் அவங்க அப்பாவையும் காப்பாத்தணும். நீங்க போயிட்டு அது என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்ப, சென்னை நேரா வண்டியில வந்துட்டு இருக்கான். மேனேஜர் பேசிட்டு இருக்காரு. என்னது இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. ராஜா நேரா உங்கள்ட்ட இந்த வேலையை கொடுத்துட்டு கோர்ட்ல என்னால இதை சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்காருன்னா இது உங்களுக்கு வைக்கிற டெஸ்டா இருக்குமோன்னு கேட்க, சென்னு பாத்துட்டு இருக்கான். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ராஜாவும் பார்த்துட்டு தானே இருந்திருப்பாரு. என் மேல கேஸ் மாஸ்டர் டைரக்டா போடாட்டி கூட அவங்க ஆளுங்க போட்டதை மாஸ்டர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதனால எனக்கும் மாஸ்டருக்கும் நடுவுல ஒரு பிரிவு இருக்குங்கிறத ராஜா கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கேஸ் அது இன்னும் அதிகமாக்கும் நம்பி இந்த ஆர்டரை எனக்கு போட்டிருக்காரு. நான் என்ன இதுல இன்னும் ஆச்சரியப்படுறேன்னா, ராஜா பாத்தியா இவ்வளவு சீக்கிரம் வளருவாரு நம்ம யோசிச்சே பாக்கல. ஆனா எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு சென்னை யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா வண்டி பயங்கரமா நிக்குது, ஏதோ பெரிய பிரேக் போட்ட மாதிரி. சென்னை கீழே இறங்கி பார்த்தா ஈஷியன் தான் ஆப்போசிட்ல நிக்கிறான். உன்னை உயிரோட விட மாட்டேன்டான்னு கத்திட்டே சென்னை அட்டாக் பண்றதுக்கு வரான். சென்னானா 2 நிமிஷத்துல கம்ப்ளீட்டா ஈஷியனை அடக்கிட்டு யாரும் பக்கத்துல வரக்கூடாதுன்னு மிரட்டிட்டு, ஈஷியன் கிட்ட உங்க அப்பாவோட உயிருக்கே ஆபத்து வந்துட்டு இருக்கு, அங்க கொல்றதுக்கு முக்கியமான பிளான் நடந்துட்டு இருக்கு, நீங்க என்னன்னா ரொமான்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்கிட்ட வந்து சண்டை போடுறியான்னு யாரு காதுலயும் கேட்காத மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அடுத்து ஈஷியனை தள்ளி விட்டுட்டு நான் சொல்றது கேளு அப்படின்னு, எனக்கும் அவளுக்கும் காதல் இருக்கு, சோ நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதை நீலாம் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு கத்தி அங்க இருந்து அனுப்பிடுறான். சரி ஓகேன்னு அங்க இருந்து ஈஷியனும் வீட்டுக்கு வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த காதல் போட்டினால அவன் அட்டாக் பண்ண வந்தான்னு ஊர்ல எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்புங்கன்னு சென்னு சொல்ல, ஆளுங்களும் அங்கிருந்து போய் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரம் போலீஸ் இன்ஸ்டிடியூஷன்ல ஈஷியனோட மத்த டீம் எல்லாம் ஒட்டு மொத்தமா இருக்காங்க. அங்க ஈஷியனோட அப்பா ராஜாக்கு அவமரியாதை பண்ணிட்டாரு, அதனால அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைக்கணும்னு உத்தரவு வருது. அங்க வர ஈஷியன் அந்த உத்தரவை அவனே கையில வாங்கிக்கிறான். நான் ஏத்துக்கிறேன் இந்த பொறுப்பு அப்படின்னு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி படையோட போறான். உள்ள போற ஈஷியனை பார்த்து அவங்க அம்மா, எத்தனை நாளுக்கு அப்புறம் வந்திருக்க, இழைச்சு போயிட்ட, வெயில சுத்தி கருத்து போயிட்ட, வந்து உட்காரு சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்க அப்பா பாக்குறாரு, இதெல்லாம் ஒரு வேலையாடா, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்க, நீங்களும் தான் போர்க்களத்துல நிறைய பேர் கொல்ற சிச்சுவேஷன் வந்திருக்கோம், ஏன் அது என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஷியன் கேக்குறான். நான் சண்டையில நம்ம நாட்டுக்கு வர ஆபத்தை எதிர்த்து நின்னு சண்டை போட்டவன்டா, அதுவும் ராஜாவோட கையில இருக்கிற ஆயுதமா மாறி அவங்க சொல்ற ஆளுங்களெல்லாம் கொல்றதும் ஒன்னாடா. நான் சொல்றது கேளு, சொங்கு கிட்ட சொல்லி அனுப்புறேன், நீ சீக்கிரமா மினிஸ்ட்ரிக்கு போயிடு, வார் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு ஒரு வேலை போட்டு தர சொல்றேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, இதுக்கும் மேல உங்களை பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்கப்பா, ஏன் சொங்கு கூட இனிமே கேட்க மாட்டாருன்னு சொல்ல, இதுதான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஈஷியன் போறான், ராஜா உத்தரவை வாங்குறான். உத்தரவை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல அவங்க அம்மா அப்பா 2 பேரும் காலில் விழுந்து உத்தரவை கேக்குறாங்க. அதுல அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அவங்க அப்பா ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க, அவங்க அம்மா ஈஷியனை வந்து பலார்னு அரைஞ்சிடுறாங்க. என்னடா பண்ணி வச்சிட்டு இருக்க, அப்பாவை அரெஸ்ட் பண்ண போறியான்னு. 15 நிமிஷம் டைம் தரேன், வெளியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஈஷியன் அங்க இருந்து போறான். அவங்க அம்மா கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஈஷியனோட அப்பா வெளியே வராரு. பாத்துக்கோ அப்படின்னு அவங்க அம்மாட்ட பேசிட்டு அவர் கையில வந்து விலங்கு மாட்டும் போது ஈஷியன் யோசிச்சு பாக்குறான். சென்னை ஆல்ரெடி போறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவை கொல்றதுக்கு பிளான் நடக்கிறதால ஜெயில கூட என்ன வேணா ஆகலாம், உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நானும் அரெஸ்ட் ஆகி அப்பா கூடயே போயிருந்திருப்பேன்னு சொல்ல, ஈஷியன் வேக வேகமா அவன் யூனிஃபார்மா கழட்ட ஆரம்பிக்கிறான். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறது என் அப்பாங்கிறதால அந்த குடும்பத்தோட வாரிசா எனக்கும் சம்பந்தம் இருக்கு, சோ என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு வந்து நிக்கிறான். அவங்க அப்பா என்ன முட்டாள்தனம் பண்ற, வராதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. ஈஷியன் கண்டுக்கவே இல்ல. அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணும்போது ஈஷியனையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டு போறாங்க. சென்னை கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வருது. மேனேஜர் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் ஜின்ஷாவோட விஷயத்தால உங்க பேச்சை ஈஷியன் கேட்க மாட்டாருன்னு நினைச்சேன், ஆனா இப்ப கூட கேக்குறாரு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, ஆமா எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு, ஆனா இதுக்கும் மேலதான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, மொமெண்டம் கிரியேட் பண்ணணும். இப்போ ராஜாக்கு எல்லா நாளும் மாஸ்டரை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு முக்கியமான அதிகாரம் கிடையாது, ஆனா அதிகாரம் உள்ள இல்லாம இருக்கலாம் அரசவைக்குள்ள, வெளியே நம்ம கிரியேட் பண்ணணும்.
ஏற்கனவே தானாவே வாலண்டியரா போய் அரெஸ்ட் ஆயிருக்க ஈஷியன் மேல மக்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். அதை வச்சு ஏதாவது சின்ன தண்டனையா வாங்கி கொடுக்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்ல சென்னை பார்த்துட்டு மேனேஜர் கரெக்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஈஷியனோட அப்பா அன்னைக்கு அடிபட்டதுல இருந்து புது ராஜா பொறுப்பேத்துக்கிட்டு இருந்து வீட்டை விட்டு வெளியவே வரல. ஆனா அவர் மேல பழிய போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா அடுத்து என்ன வேணாலும் நடக்கலான்னு மேனேஜர் சொல்ல எந்த ஆதாரமும் இல்ல. ஆதாரம் இல்லாதது அவங்களுக்கு ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில ஆபத்து. அவங்கள காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்ப நம்ம பண்ணலாம்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தாச்சிங்களான்னு சென்னோட தங்கச்சி இருக்கால, அவ கூட உட்காந்து பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கா. ஏண்டி இப்படி குடிக்கிற, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுதுனா நீ சென்னை லவ் பண்ணியா அப்படின்னு கேட்க, ஏய் நான் இருக்க கடுப்புல சென்னை மேல இல்லடி, நான் கோவத்துல இருக்கிறது ஜின்ஷா இருக்கால அவ மேல. எனக்கு பிடிச்சிருக்கிறது யாரு தெரியுமா, ஈஷியன. ஆனா அவன் அந்த புள்ளைய எவ்வளவு திரும்ப லவ் பண்றான், இன்னைக்கு எனக்கு பார்த்துட்டு கடுப்பா வந்துச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்குதான் அவ கூட பேசினால. ஈஷியனுக்கும் எனக்கும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அவன் என்கிட்ட சொன்னாலா, சென்னை லவ் பண்றேன்னு கூட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. சென்னோட தங்கச்சி பாக்குறா, என்னடி இருக்குதுல, உன்னை அவ முன்ன பின்ன பார்த்ததே இல்ல, அவ எப்படி திடீர்னு வந்து என் மனசுக்குள்ள இந்த பையன் இருக்கான், இந்த பையன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்லுவா, நீ என்ன முட்டாளான்னு கேட்க, எனக்கு தெரியாது, அவ கூட ஃப்ரெண்டா இருக்க யாரும் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. நான் ஒண்ணு சொல்லவா, நீ என்ன தெரியுமா பண்ற, அவ கூட ஃப்ரெண்டாவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சென்னோட தங்கச்சி பார்த்துட்டு ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க எனக்கு மூணாவது அண்ணி ஆச்சுன்னு சொல்லிட்டு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ வேலைக்கார பொண்ணு ஒருத்தி வரா. ஈஷியன் அவங்க அப்பா கூட அரெஸ்ட் ஆயிட்டாருன்னு சொல்ல சிங்லான் பாக்குறா. சென்னோட தங்கச்சி கையை பிடிச்சிட்டு உங்க அண்ணன் கிட்ட பேசுறி போன்னு சொல்ல, என் அண்ணா அபிஷியல் விஷயத்த தலையிட்டா என்ன சும்மாவே விட மாட்டான், என்னால பேச முடியாதுன்னு தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. ஜின்ஷாக்கும் இந்த விஷயம் தெரியுது, ஈஷியன் அரெஸ்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவ யோசிக்கிறதுக்குள்ள அங்க நம்ம ஈஷியனோட அக்கா வந்துட்டாங்க. என் தம்பியை எப்படியாவது காப்பாத்துமான்னு கால்ல விழுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த பாட்டி வந்துட்டு, ஜின்ஷா கிட்ட வரக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன், ஏற்கனவே எனக்கு அந்த பையன் வந்து வீட்டுல பண்ண அட்டூழியம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஜின்ஷா கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு வேற வந்திருக்கியா, கண்டிப்பா ஜின்ஷா இதுல நீ தலையிட கூடாது, இந்த வீட்டு மருமக தானே நீனு, சும்மா எதிரிங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கன்னு கேட்க, நான் எதிரிங்களுக்கு ஆதரவா பேசல, அவன் என் தம்பி, அவன் என் குடும்பம், எங்க அப்பாவையும் தம்பியையும் காப்பாத்துறதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜின்ஷா பாக்குறா, அக்கா நீங்க கவலைப்படாதீங்க, ஈஷியனை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்க வரா. சிங்லான் அதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கா. ஈஷியனை காப்பாத்துறதுக்கு ஒரு ஃப்ரெண்டா நீ என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன்னு நினைக்கிறேன், பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஜின்ஷா நேரா ரூம்குள்ள வரா. அங்கதான் சென்னு இருக்கான். என்ன ஆச்சு, என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, ஈஷியனுக்கு அவங்க அப்பாக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நல்லாவே தெரியும், அவங்க அப்பாவை பாதுகாக்கிறதுக்காக அவனும் அரண்மனையில அரெஸ்ட் ஆயிருக்கான்னு சொல்ல, அவர் எந்த தப்புமே பண்ணவே இல்ல, ஆனா அவரை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. போன தடவையே ராஜாவை காப்பாத்தினா நம்ம ஈஷியன்கிற ஒரே காரணத்தினால அவங்க அப்பாவை உயிரோட விட்டாங்க. ஆனா இப்ப அவனும் அரெஸ்ட் ஆயிருக்காங்கிறதால அவன் என்ன பண்ணுவான்னு கேட்க, காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா அதுக்கு கொஞ்சம் பல சோகங்களை நம்ம அனுபவிச்சாகணும், எஸ்பெஷலி நீ அப்படின்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். எங்க சென்னை அவங்க டீச்சரை பார்க்க வரான். திருப்பி உன் வேலைய ஆரம்பி, ஈஷியனோட அப்பாவோட பொறுப்பெல்லாம் காலியா இருக்கு, அதை எடுத்துக்கோன்னு சொல்ல, அது சரிப்பட்டு வராது, அவர் விசாரிக்கிற பொறுப்பு தான் இருக்கு, அது எப்படி நான் எடுத்துக்கிறது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா மாஸ்டர் முறைக்கிறத பாத்துட்டு சென்னு வேற பாக்குறான், யாரோ உங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியுது. சரி ஓகே நீங்க சொல்லிட்டீங்க, இதுக்கும் மேல நான் வந்துட்டு விசாரிக்காம இருந்தா நல்லா இருக்காது மாஸ்டர், நான் கிளம்புறேன் அப்படின்னு சென்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். சென்னு போனதுக்கு அப்புறமா மாஸ்டரை பாக்குறதுக்கு, சென்னு ஜெயில இருந்து வரும்போது அவனோட இந்த டீம்ல இன்னொரு ஆளு உள்ள போனான்ல அவனும் ரிலீஸ் ஆயிருக்கான், அவன் தான் வந்துட்டு இருக்கான். மாஸ்டர் பாக்குறாரு, சென்னை பத்தின விஷயம் நான் மட்டும் உனக்கு எப்படி அடுத்தடுத்த ஐடியா வந்துகிட்டே இருக்கு, சென்னுக்கும் ஈஷியனுக்கும் நடுவுல கனெக்ஷன் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்க, நான் ஜெயிலுக்கு போகும்போது ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நடந்திருக்கு நான் யோசிச்சேன், யாரோ ஒருத்தங்க ஈஷியனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு, அது சென்னுங்கிறத நான் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்க சென்னை அவன் வீட்டுல இருக்கும்போது இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னு கேட்க, விசாரிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, போயிட்டு இன்னைக்கு நான் ஈஷியனையும் உங்க அப்பாவையும் விசாரிக்க கிளம்பியே ஆகணும்னு சென்னை கிளம்புறான். இங்க நம்ம ஈஷியன் கிட்ட, ஒழுங்கா நான் சொல்றது கேளு, நீ வெளிய போயிடு, நீ தயவு செஞ்சு இங்க மாட்டிக்காத நம்ம அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாரு, அமைதியா இருங்கப்பா அப்படின்னு ஈஷியன் கண்ட்ரோல் பண்ணிருக்கான். சென்னை உள்ள வரான். உங்களை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, நான் வெளியே கூட வரலன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், என்ன விசாரிக்கிறதுல என்ன இருக்கு, சும்மா அந்த டிராமாவெல்லாம் நிறுத்துங்கன்னு ஈஷியன் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு எதுக்கு சாப்பாடு டெய்லி கொண்டு வந்து வைக்கிறீங்க, இதை தூக்கிட்டு வெளியே போடுங்க அப்படின்னு சென்னு வேணும்னே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஈஷியன் கடுப்பாயிட்டு என்னடா சொன்ன அப்படின்னு கேட்க, சென்னை அப்படியே அவன் கழுத்தை புடிச்சு நெரிச்சு செவுத்துக்கிட்ட தள்ளி, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, நடக்கிறதே வேறன்னு மிரட்டிட்டு ஈஷியனோட அப்பாவை மட்டும் தனியா கூட்டு போறாங்க. அதுல அவர் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை எழுதி கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு சொல்ல, ஈஷியன் அப்பா பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளோட வால் எடுத்து புடுங்கி சென்னோட கழுத்துல வச்சிடுறாரு. உன்னை இங்கே உயிரோட முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறமா உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளு நாட்டுல இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, ஆனா உங்க பையன் உயிர் என் கையில இருக்கு,
தெரியும்ல அப்படின்னு சென்னு கேட்டுட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.